உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னோடு திருப்புங்கள் யோவான் 3 அதிகாரம் 14, 15 ஆகிய வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். As Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, so that whoever believes will in him have eternal life. பிரியமானவர்களே, முழு வேதமும் கடவுள் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் எழுதினது என்று நாம் பார்த்தோம். முழு வேதம் 66 புத்தகங்கள் கொண்ட இந்த வேதம், குறிப்பாக 39 புத்தகங்கள் ஆகிய இந்த பழைய ஏற்பாடு, the majority of the words were dealing with Israel people's past life, majority. ஆனால் அவைகள் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று வருகிற போது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 15 அதிகாரத்தினுடைய 4 வசனம், For whatever was written in the earlier times was written for our instruction, so that through perseverance and the encouragement of the scriptures we might have hope. You see that? கடந்த நாட்களில் பவுல் இதை ரோம சபைக்கு எழுதுறாரு. கடந்த நாட்களில் எழுதப்பட்ட எல்லா வேத வசனங்களும், ஆதியாகமம் முதற்கொண்டு இந்த அப்போஸ்தலர் வரைக்குமான பகுதிகளை அவர் குறிப்பிடுகிறார். எழுதப்பட்ட எல்லா வேத வாக்கியங்களும் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, நாம் கற்றுக்கொள்ளும்படி, நாம் அறிந்து கொள்ளும்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள, அவைகளின் வழியாக நாம் பொறுமையையும் ஆறுதலையும் கற்றுக்கொண்டு எதிர்காலத்திற்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பெற்று அடைய, சென்று அடைய, அந்த நம்பிக்கையில் வளர, அதற்காகத்தான் ஏற்கனவே எழுதப்பட்ட எல்லா வேத வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய நிகழ்கால, நம்முடைய வரும் கால காரியங்களிலே நம்மை நடத்துவதற்கு உதவியாயிருக்கும். நிகழ்காலம், வரும் காலம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் இஸ்ரவேல் மக்களிடத்திலும் தம்முடைய மக்களிடத்திலும் எப்படி நடந்து கொண்டார், எப்படி நடத்தினார், என்னென்ன வகைகளில் பேசினார், எப்பொழுதெல்லாம் எவ்விதமாய் செயல்பட்டார் என்பதை பார்ப்பதின் வழியாக மட்டுமே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதற்குத்தான் இந்த பழைய ஏற்பாடு நமக்கு மிகவும் அவசியம். பழைய ஏற்பாடு இல்லாமல் நாம் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வழி மிக முக்கியம். இயேசு இங்கே யோவான் 3 அதிகாரத்தில் நிக்கோதேமு என்கிறதான ஒரு பரிசேயன், இஸ்ரவேல் மக்களில் இருந்த ஒரு போதகன், வேதத்தை கற்று தேர்ந்தவர். அவரிடத்திலே மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன, எப்படி ஒரு மனிதன் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும், அப்படி பிரவேசிப்பதற்கான தகுதி மறுபடியும் பிறப்பது, மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன, அப்படி பிறக்கிறவனுடைய மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே வருகிற போது இந்த பகுதிகளிலே அவர் சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். தன்னுடைய ஐடென்டிட்டி இங்கதான் சொல்றாரு, ஐ எம் த சன் ஆஃப் மேன் என்று தன்னுடைய ஐடென்டிட்டியை இங்கே காட்டுறாரு. எப்படி காட்டுகிறார் என்றால், பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ஒருவரே, அவர் சன் ஆஃப் மேன். நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இங்கே ஒத்துக்கொள்ளுகிறார். நிக்கோதேமு என்ன சொல்லுகிறார், நீர் கடவுளத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் நம்புகிறோம், கடவுளிடத்திலிருந்து வந்தவர். பட் அவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்திலிருந்து வேறு ஒருவரும் வந்ததில்லை எக்ஸப்ட் சன் ஆஃப் மேன் என்று சொல்லுகிறார். தட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி, சன் ஆஃப் மேன். ஹி கேம் ஃப்ரம் ஹெவன். இரண்டாவது, அவருடைய மிஷன் என்ன, அதுல என்ன சொல்றாருன்னா,
அவருடைய மிஷன் என்ன என்றால், அவர் உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட வேண்டும். எப்படி உயர்த்தப்பட வேண்டும் என்றால், வனாந்திரத்திலே சர்ப்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட வேண்டும் என்பது அவருடைய மிஷன். அப்படி உயர்த்தப்படுவதின் வழியாக அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்பது அதனால் வருகிறதான பலன் என்று சொல்லி, இந்த பகுதியிலே அவருடைய அடையாளத்தை, அவருடைய நோக்கத்தை, அதன் வழியாக மக்கள் பெறப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அவர் சொன்ன வார்த்தை என்ன என்றால், as serpent lifted in the wilderness, சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல என்று சொல்லுகிறார். சர்ப்பம் வனாந்திரத்தில் ஏன் உயர்த்தப்பட்டது என்று முதலாவது நாம் பார்த்தால் நல்லது. திருப்புங்கள் எண்ணாகமம் 21 வசனம் 5, 6. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். கடவுள் அவர்களுக்கு அற்புதமாக ஒரு உணவை கொடுத்தார். அந்த உணவை, மன்னாவை பெற்றுக்கொண்ட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே துவங்கி அதன் மீது வெறுப்படைந்தார்கள். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை, இதில் ஒன்றும் இல்லை என்று சொல்ல துவங்கினார்கள். அவர்களுடைய வெறுப்பு அதிகமாக 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 அவர்களுடைய செயல்கள் எப்படி இருந்தது என்றால், டிஸ்ரெஸ்பெக்ட், டிஸ்பைஸ் அண்ட் ரிஜெக்ட் த ஃபுட். இந்த 3 காரியங்களும் நடந்தவுடன் கடவுள் செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார் என்றால், கொள்ளிவாய் சர்ப்பங்களை, விஷமுள்ள பாம்புகளை அனுப்புகிறார் அவர்களுக்குள். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், த கிஃப்ட் அல்லது ஆசீர்வாதம் அல்லது காட்ஸ் ப்ரொவைஷன்ஸ், கடவுள் கொடுத்த நன்மைகள், இவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனிதர்கள் அருவருக்க அல்லது அதை ரிஜெக்ட் பண்ண அல்லது அதை டிஸ்பைஸ் பண்ண, அதன் மீது ஒரு வாஞ்சை இல்லாமல் போக, மக்களாகிய நமக்கு, குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவ்வப்போது சந்தர்ப்பங்கள் வருவது உண்டு. நாம் அவ்விதமான பாதைகளில் கடந்து போயிருக்கிறோம். கடவுள் கொடுத்த நன்மையே, கொடுத்த அந்த நன்மையை ஆரம்பத்தில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதில் திளைத்திருந்து களி கூர்ந்திருந்து, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதே நன்மையை வெறுக்கிற அல்லது அவமதிக்கிற காரியங்கள் மனிதர்களுக்குள் உண்டு, இவர்களுக்குள் இருந்தது. when they despise and reject and disrespect the God's blessing or gift, கடவுள் பாம்புகளை அனுப்புகிறார். என் அன்பு மக்களே, 40 வருடங்கள் அவர்கள் எங்கே இருந்தாங்க? வனாந்திரத்துல. இது நடக்கிறது எப்பொழுது என்றால், 40வது ஆண்டு ஏறக்குறைய முடியும் தருவாயில. இன்னும் ஒரு 3 அல்லது 4 மாதங்களில் 40வது ஆண்டு முடிய போகிறது. அவர்கள் யோர்தானை கடக்க போகிறார்கள். ஜஸ்ட் 3 or 4 months தான் லெஃப்ட். அந்த சமயத்தில் பாம்புகள் வருகிறது. அது வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பாம்பு கடிச்சதா சம்பவம் இல்லை. 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், வனாந்திரம், அதுவும் குறிப்பா அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த வனாந்திரத்துல மணலுக்குள்ளே பாம்புகள் ஒளிஞ்சிருக்கும். மணலுக்குள்ள இருக்கும், அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அதனுடைய கலர் கூட சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மணல் போலவே தெரியும். அவ்விதமாய் அந்த வனாந்திரம் முழுதும் இருக்கும்போது ஒரு மனுஷன் நடந்து போறது எளிது, பார்த்து நடந்து போயிடலாம். ஆனா 25 லட்சம் மக்கள், அவர்களுடைய ஆடு மாடுகள்லாம் நடந்து போகும்போது அந்த வனாந்திரத்துல ஆங்காங்கே பாறைகளுக்கு கீழே, செடிகளுக்கு கீழே, மணலுக்குள்ள,
அல்லது எங்கெங்கயோ இருந்த பாம்புகள் எத்தனையோ வந்து எத்தனையோ பேரை கொண்டிருக்க முடியும் இல்லையா? பட் காட் இன் இஸ் பவர் protected them. No incident happened until the 40th year. அந்த நாள் வரைக்கும் ஒரு முறையும் நடக்கல. ஏசாயா 30ஆம் அதிகாரம் திருப்புங்க. இந்த ஏசாயா 30ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம், அதிலே தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசம். அந்த பகுதியை ஆங்கில வேதம் சொல்லுது, அந்த எகிப்துக்கு போகிற, எகிப்தை சுற்றி இருக்கிற அந்த வனாந்தர பகுதியில என்னென்னலாம் இருக்குதுனாக்கா அநேக சிங்கங்கள் இருக்குதான். அநேக சிங்கங்கள், பல கொடிய வகையான பாம்புகள், விஷ பாம்புகள் வாழ்கிற பகுதியாது. எது? இந்த நீங்க அந்த பகுதியை தெளிவா வாஸ்து பாருங்க. வாஸ்து பார்த்துட்டு அங்க என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது ஆங்கிலத்துல? அந்த இடத்துக்கு பேரு நேகேவ் இல்லையா? இப்போ என்னாகும் 21ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்க. அந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. எந்த இடத்துல? அந்த நேகேவ்ன்ற இடத்துல தான் இருக்கிறாங்க. when they were in that particular place, அந்த இடத்தை குறித்து என்ன சொல்லுது வேதம்னா, பல சிங்கங்கள் இருக்கிற இடம், பலவிதமான பாம்புகள் இருக்கிற இடம் அது. ஆனால் அவர்கள் அங்கே இருந்த போது ஒன்றும் அவர்களை ஒன்றும் செய்யல. கடவுள் அவர்களை பாதுகாத்தார். பட் when they despise and reject and disrespect God's gift, immediately அது வரைக்கும் அங்கேயே இருந்து, ஆனால் அவர்களை ஒன்றும் பண்ணாமல் இருந்த அந்த பாம்புகள் கடிக்க கடவுள் அனுமதிக்கிறார். அப்படி கடித்தவுடன் நடந்ததுதான், அவர்கள் மோசேயின் இடத்திலே வந்து சத்தம் போடுகிறாங்க, எங்களை மன்னித்து விடுங்க, நாங்கள் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமாகிய கடவுள் கொடுத்த மன்னா மீது அருவருப்பாய் பேசிவிட்டோம், நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களுக்காக ஜெபித்து இந்த பாம்புகளை விரட்டுங்கள், கடவுளிடத்தில் கேளுங்கள் என்று அவர்கள் சொல்லும்போது, மோசே வழக்கம் போல கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார். 8ஆம் வசனம், ஜெபிக்கும்போது கடவுள் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை உயரமாக, யாராவது பாம்பு கடிக்கப்பட்டவன் இருந்தால் அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொல்லி கடவுள் ஒரு வழியை உருவாக்குகிறார். அங்கே again he gave a provision. ஏற்கனவே அவர்கள் 40 ஆண்டு இந்த வனாந்திரத்தில் நடப்பதே அவர்கள் ஒரு பனிஷ்மெண்ட்டை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் 2ஆம் ஆண்டிலேயே கானானுக்குள் போக வேண்டியவர்கள். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் படிச்சீங்களா? உங்களுக்கு தெரியும். அவர்கள் கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை. ஆகவே கடவுள் நீங்கள் 40 ஆண்டுகள் சுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை சுத்த விட்டார். அதுதான் அந்த பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் பீரியட்ல அகைன் ஒன் மோர் பனிஷ்மெண்ட். இங்க when they got that punishment, finally கடவுள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு ப்ரொவிஷன் உருவாக்குகிறார். உருவாக்கி தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பாம்பு கடித்த வினாடியிலே எவன் பார்க்கிறானோ அவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். நம்புற மாதிரி இருக்குதா? பாம்பு கடிச்ச உடனே அந்த இலையை எடுத்து அங்க புழிஞ்சு விடு அப்படின்னு சொன்னா மருந்து, அல்லது பாம்பு கடிச்ச உடனே இந்த குறிப்பிட்ட பொருளை வாயில போட்டு முழுங்கிடு என்று சொன்னா மருந்து. அதை விட்டுட்டு கடிச்ச பாம்பு போலவே இருக்கிற ஒரு சிலையை பார்த்தா சரியாயிடுமா என்று கேள்வி எழுப்புகிற மக்கள் தான் அவங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் அப்படிதான் எழுப்பிட்டு இருந்தாங்க பல காரியங்களுக்கு. ஆனால் இந்த சம்பவம் நடந்தவுடன் அடுத்த வசனம் சொல்லுது, மோசே செய்து வைத்தான், சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். அப்போ இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பதற்கு அவனிடத்தில் அவசியமாயிருந்தது என்ன? நம்பிக்கை. மோசேவின் வழியாக கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை நம்புகிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தவுடன் அவன் அதை பார்க்கிறான், பிழைக்கிறான். அப்போ பாம்பு கடிச்சு எவனோ ஒருத்தன் சிலையை செய்து விட்ட பின்பு, சிலையை நோக்கி பார்த்தா நீ பிழைச்சிருவ என்று சொல்லப்பட்ட பின்பும் கூட, அடட போப்பா பைத்தியக்காரத்தனமா பேசாத என்று சொல்லி அவன் பார்க்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்றால் அவன் செத்து போயிருப்பான்.
அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த பாம்புகள் இருக்குல்ல, வனாந்திரத்தில் இருக்க பாம்புங்க, கொடிய விஷம் நிறைந்த பாம்புகள். பாம்பு கடித்தால் வரலாறு சொல்லுகிறது அதுக்கு எந்த மருந்தும் இல்லை அந்த இடத்துல, வனாந்திரத்துல. ஆகவே பாம்பு கடித்தா அவர்கள் மிகுந்த வலி வேதனையோடு ஸ்லோ டெத், இம்மீடியட்டா சாக மாட்டாங்க, ஸ்லோ டெத். ஏனென்றால் அந்த விஷம் உடல் முழுவதும் பரவி நம்மளுடைய எல்லா இரத்த மண்டலங்களையும் அது ஆக்கிரமிச்சு மரணத்தை விளைவிக்கும். ஆகவே இட் டேக்ஸ் ஸ்லோ டெத், அட்லீஸ்ட் 3 hours இருக்கும். அவ்விதமான ஒரு மரணம் தான். அந்த மரண தருவாயில் அவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் அந்த வெண்கல சிலை, பாம்பு சிலை. அந்த வெண்கல சிலையை நம்பிக்கையோடு எவனெல்லாம் பார்த்தானோ, பாம்பு கடிக்கப்பட்ட பின்பு, பாம்பு கடிக்காம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பாம்பு கடித்த பின்பு எவனெல்லாம் அதை உற்று பார்த்தானோ, நோக்கி பார்த்தானோ, அவர்கள் அத்தனை பேருமே பிழைத்தார்கள். ஒருவன் கூட சாகல. ஓவர்லுக்ட், தே லிவ்ட். அவர்கள் வாழ்ந்தார்கள், பிழைத்தார்கள். இந்த சம்பவத்தை தான் இங்கே இயேசு எடுத்து பயன்படுத்துகிறார். எவன் ஒருவன் உயர்த்தப்படுகிற மனுஷகுமாரனை, உயர்த்தப்பட்ட மனுஷகுமாரனை, எப்படி உயர்த்தப்பட்ட என்றால், மோசே ஒரு பெரிய கம்பத்தில் நிறுத்தி வைத்தது போலவே உயர்த்தப்பட போகிற, உயர்த்தப்பட போகிறனா வானத்திற்கு உயர்த்தப்படுகிற அல்ல, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் நிற்க வைக்கப்படுகிற, விச் மீன்ஸ் சிலுவையில் உயர்த்தப்பட போகிற மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மனிதன் இந்த உலகத்தில் ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து, ஆதாம் வழியாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் நித்தியமாய் நித்தியமாய் வாழ உருவாக்கப்பட்டவர்கள். There is no end for humans. மனிதர்களுக்கு முடிவே கிடையாது, நித்தியம். மரணம் உண்டு, மரணத்திற்கு பின்பும் ஒரு நித்திய வாழ்வு. மரணம் உண்டு பாவிகளுக்கும், மரணத்திற்கு பின்பு ஒரு நித்திய அழிவு. அவர்கள் நித்தியமாய் அந்த அழிவின் தண்டனையை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள், முடிவில்லை. நித்தியமாய் ஒரு வாழ்வு கடவுளோடு, முடிவே இல்லை. அவ்விதமான ஒரு வாழ்க்கைக்காக தான் மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட அவர்கள் ஆதாமுடைய பாவத்தினாலே நித்தியமாய் வாழ்வதற்கு உரிய உரிமையை இழந்தார்கள். இழந்துவிட்டு நித்தியமாய் அழிவதற்கான பாதைக்கு நேராய் கடந்து போக துவங்கினார்கள். பாவத்தினாலே கடவுள் ஒரு வழியை உருவாக்குகிறார். எப்படி? இவர்கள் பாவம் செய்து முறுமுறுத்த போது பாம்புகள் கடித்து, அந்த பாம்புகள் கடியிலிருந்து தப்பு வைக்க, உயிர் பிழைக்க ஒரு வழியை ஏற்படுத்தினது போலவே கடவுள் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அந்த வழிதான் நான் என்று இங்கே இயேசு சொல்லுகிறார். என்னை சிலுவையிலே உயர்த்துவார்கள், உயர்த்துவார்கள். அப்படி உயர்த்தப்படுகிற என்னை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று இயேசு நிக்கோதேமுக்கு விளக்குகிறார். திருப்புங்கள் அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கு. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை ஏற்படுத்தினார், அனுப்பினார். பாம்பு கடவுள் அந்த வனாந்திரத்தில் அனுப்புனது அழிக்கும்படி, தண்டிக்கும்படி. ஆனால் தண்டனையை பெற்றுக்கொண்ட மக்கள் மனம் திரும்புகிற போது அவர்களுக்கு ஒரு வழியை, வாய்க்காலை ஏற்படுத்தி விட்டார், பிழைத்தார்கள். இங்கே தம்முடைய குமாரனை கடவுள் எதற்காக அனுப்பினார் என்றால், நியாயம் தீர்க்க அல்ல, அவராலே ரட்சிக்கப்பட என்று இயேசு தெளிவுபட எடுத்து சொல்லுகிறார். ஒரு சில வசனங்களை அப்படியே உங்களுக்கு காட்டிவிட்டு நான் வருகிறேன். இதே அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனத்திற்கு வாங்க. குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அப்படி என்றால் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். குமாரனை விசுவாசிக்கிறவன். இந்த ரெண்டு, எப்பொழுதெல்லாம் குமாரனை விசுவாசிக்கிறவன் என்கிற பதம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை பார்த்தவன் பிழைத்தான் அல்லவா? அதற்கு ஈக்குவலா எடுக்கணும் நீங்க.
அதுதான் இங்க இயேசுவினுடைய பார்வை. அன்றைக்கு அவன் வாழ்ந்ததற்கான ஒரே காரணம் பாம்பு கடிப்பட்ட பின்பு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்ததனால் மட்டுமே. எனும்போது குமாரன் உயர்த்தப்பட்ட பின்பு அவனை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு மட்டுமே நித்திய ஜீவன் என்று தெளிவுபட இயேசு சொல்லிக் கொண்டே வருகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்திற்கு வாருங்கள். Truly, truly, I say to you, he who hears my word and believes him who sent me has eternal life. அதனுடைய கடைசி லைன், he has passed out of death into life. அவன் மரணத்திலிருந்து விடுதலையாகி ஜீவனை பெறுவான். குமாரனை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறானே, அவன் என்னை எதற்கு அனுப்பினார்? மனுஷகுமாரனை நோக்கிப்பார், நோக்கி பார்த்தால் உனக்கு வாழ்வு. எனவே நான் அதை சொல்லுகிறேன். இப்பொழுது அதை கேட்கிற ஒருவன் அனுப்பின அவருடைய வார்த்தையாகிய என்னை நோக்கிப்பார் என்று சொல்லப்பட்ட அதை நோக்கி பார்க்கிறவன் மரணத்திலிருந்து விடுதலையாகி வாழ்வு பெறுவான். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? He has passed out of death into life. Actually he is heading to death, but all of a sudden there is a change because his eyes now started to look Jesus who is hanging on the cross, and his heart is started to believe on him. Then is passed out from death into life. வசனம் சொல்லுகிறது. If he is not looking or believing, then he is heading to death. இதை ஆங்காங்கே இயேசு தெளிவாய் சொல்லிக் கொண்டே வருகிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய 40ஆம் வசனத்திற்கு வாருங்கள். John 6:40. குமாரனை கண்டு, இந்த கண்டுன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, ஆங்கில வேதம் சொல்லுது who beholds the son. beholds, beholdனா என்ன? இதோ பாருங்கள், இதோ இதோ என்பது, இதோ இவர் என்பது behold. அப்போ குமாரனை பார்த்து, குமாரனை look up on him, அவரை பார்த்து அவரை கண்டு விசுவாசிக்கிறவன். ஆக இந்த இயேசுவை பார்ப்பது, இயேசுவின் மீது விசுவாசத்தை வைப்பது ஆகிய இவைகள் தான் ஒரு மனிதன் நித்தியமாய் வாழ்வதற்கு உள்ள ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வழி நடத்துகிறது. ஆக அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைதான் உயர்த்தப்பட போகிற இயேசு, சர்ப்பத்தை போலவே என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே அந்த பழைய பாம்பு ஆகிய சாத்தானால் கடிக்கப்பட்டவர்கள், கொத்தப்பட்டவர்கள். அவனுடைய விஷம் இப்பொழுது நம்மளுடைய சரீரங்களிலே, in our system it is flowing. The poison of Satan is flowing in our system. மனிதர்களுடைய சரீரங்களிலே, வாழ்வுகளிலே அது அவர்களை it influences them. இப்படி இருக்கும்போது we can be healed completely. We can be healed completely. பாம்பு கடித்த ஒருவன் பாம்பினுடைய விஷம் வெளியேறாமல் அவன் ஜீவிக்க முடியாது. அந்த பாம்பினுடைய விஷம் உறிஞ்சி எடுக்கப்படாமல் அல்லது அதற்கு ஒரு எதிர்ப்பு மருந்து கொடுக்கப்படாமல் அவன் வாழவே முடியாது. நாம் அத்தனை பேரும் சாத்தான் என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய ஒருவனால் கடிக்கப்பட்டவர்கள். ஆதாம் வழியாக, நேரடியாக என்னை கடிக்கவில்லை, but through Adam, so that I inherited the same poison from Adam, all humanity. But we can able to be completely healed if, a big if, big capital if we look by faith at Jesus hanging on the cross. Not only for our forgiveness and also for our deliverance from complete and permanent all the poisonous system which is flowing in us.
நமக்குள் பரவி இருக்கிற எல்லா விதமான பிசாசனுடைய விஷங்களும் எடுக்கப்படும்படியாய், முழுவதுமாய் பிரித்தெடுக்கப்படும்படியாய், நாம் முற்றிலுமாய் நிரந்தரமாய் சுகமாக்கப்படும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தது. கடவுள் ஏற்படுத்தினார். அதை எவன் ஒருவன் நோக்கி பார்க்கிறானோ, உற்று பார்க்கிறானோ, எவன் ஒருவன் அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்வான். லைக் வில்டர்னஸ்ல நடந்தது போலவே என்று இயேசு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதை கேட்டு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஆக இயேசு உயர்த்தப்பட்டு விட்டார். ஏற்கனவே உயர்த்தப்பட்டு விட்டார். எடுத்து பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, when you lifted him up in the cross, நான் தான் அவர், யாரு? the son of man என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You see that? When you lifted up the son of man, அவர்கள் யாரை சிலுவையில் அறைஞ்சாங்க? இயேசுவை. அப்போ இயேசுதான் கடவுளிடத்திலிருந்து வந்த, கடவுள் ஏற்படுத்தின, மோசே ஏற்படுத்தின ஒரு சர்ப்பத்தை போலவே இயேசு கடவுள் உயர்த்தும்படி அனுப்பினவர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று இயேசு இங்கு சொல்லுகிறார். அப்படியே அது வெளிப்படுத்தப்படுகிறது. மீண்டும் யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் இழுத்துக் கொள்வேன். When I was lifted up from the earth, I will draw near all of them towards me. நீங்க அந்த வனாந்தர காட்சியை கண்ணில் எடுத்து பாருங்க. பெரும் கூட்ட மக்கள், 25 லட்சம் மக்கள் வாழ்வதற்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும் அந்த வனாந்தரத்துல? அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு போல்ல ஒரு வெண்கல சர்ப்பம் நிக்குது. அதை பார்த்தால் மட்டும்தான் விடுதலை. அது இருக்கிற திசையை பார்த்தா இல்ல, அதை பார்த்தால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். அப்ப என்ன நடந்திருக்கும்? 25 லட்சம் மக்கள் வாழ்வதற்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? இட் வாஸ் அ லார்ஜ் பிளேஸ். அந்த மூலையில் இருக்க ஒருத்தனை கடிச்சிருச்சு, அங்க கடிச்சிருச்சு, அங்க கடிச்சிருச்சு, அங்க கடிச்சிருச்சு, கடிக்குது பாம்பு. என்ன பண்ணுவான் அவன்? செய்திக்கு பரவிடுச்சு, நீ அந்த பாம்பு பார்க்கணும், சிலையை பார்க்கணும் என்று சொல்லி everybody will run and rush towards that pole to see. The moment they saw, they healed. ஆகவே எங்கோ இருந்து ஓடி வந்து அதை பார்த்தே ஆக வேண்டும் இல்லையா? இவ்விதமான ஒரு படிப்பினை அவர்கள் கொடுத்தாகிவிட்டது. Now put ourselves in that one. We all பாம்பு கடிக்கப்பட்டவர்கள், பிசாசு என்கிற பாம்பு. நாம் அத்தனை பேரும் இயேசு என்கிறதான சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த ஒரு மீட்புக்கான வழியை நம்பிக்கையோடு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வந்தவர்கள் தான் உங்கள் அநேகர். அப்படி நீங்கள் பார்த்து அந்த பாம்பு பிசாசினுடைய விஷம் இறங்கினவர்கள் தான் நீங்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள். அவ்விதமாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் விடுதலை அடைய வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட வழிதான் அது, நம்பிக்கை தான் அது. அந்த நம்பிக்கையை நாம் தொடர்ச்சியாய் அவர் மீது வைக்க வேண்டும். இந்த பாம்பு சிலை என்பது கடவுள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஆபத்திலிருந்து, ஒரு மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஏற்படுத்தின ஒரு வழி. பட் that is not a provision for all their problem. அது அவர்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் ப்ரொவிஷன் இல்லை. பாம்பு கடித்தால் மட்டும்தான், அதுவும் அந்த வினாடியில் மட்டும்தான், அந்த இடத்தில் மட்டும்தான் என்று கடவுள் கொடுத்தார் இல்லையா? ஆனால் கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து அருவருத்தார்களோ, அதே போல கடவுள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் ஒரு விக்கிரகமாய் மாற்றிவிட்டார்கள். Turn with me.
2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3-4. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். இஸ்ரவேல் மக்கள் அந்நாள் மட்டும் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்க, கடவுள் அவர்கள் விடுதலை அடைய வேண்டும், அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கை பெற வேண்டும் என்று ஏற்படுத்தின ஒரு ஆசீர்வாதத்தையே இந்த மக்கள் ஏறக்குறைய 800 ஆண்டுகளாக, எத்தனை ஆண்டுகளாக? 800 ஆண்டுகளாக. ஏனென்றால் நான் 40வது ஆண்டில் தான் அது ஏற்படுத்தப்பட்டுச்சு. வனாந்தரத்தில் உள்ளே வந்து அந்த தேசத்தை தங்களுடையதாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். 400 ஆண்டுகள் நியாயாதிபதிகள் அவர்களை நியாயம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 40 ஆண்டு சவுல், 40 ஆண்டு தாவீது, 40 ஆண்டு சாலமோன். அதற்கு பின்பு பல அரசர்கள் உருவாகி எசேக்கியா என்கிற ஒரு அரசன் வருகிற வரைக்கும் 800 ஆண்டுகளாக அந்த விக்கிரக சிலையை, அதாவது அந்த சர்பத்தினுடைய அந்த சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் அவர்கள் கொடுத்த கற்பனை என்ன? யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய யாத்திரையாகமம் 20ல் இருக்கிற வசனம் 4:5, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ளவைகளிலும் இவைகளுக்கு ஒப்பான எந்த ஒரு சுரூபத்தையும் நீ உருவாக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சொரூபத்தை கடவுள் தான் உருவாக்க சொன்னார். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த சுரூபத்தையும் உருவாக்க கூடாது, எந்த உருவத்தையும் உருவாக்க கூடாது, வழிபடக்கூடாது. இது கடவுளுடைய கற்பனை. கடவுள் இங்கே இவர்கள் சுகமாக வேண்டும் என்று ஒரு சுரூபத்தை இவரே உருவாக்க சொல்லுகிறார், உருவாக்கி வைக்க சொல்கிறார். that is only for solution for that particular time and particular issue, not for continue. But these people take that one in a wrong perspective. 800 ஆண்டுகளாக அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 24-25 ஆகிய வசனங்கள். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக வெட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டாக்கி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படி யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி கடவுளுக்கு கோபம் ஊட்டினான். நல்லா கவனிச்சிங்க, எருசலேமுக்கு மூல பலிபீடம் கட்டுறான், எருசலேம் ஆலயத்தை மூடி விடுகிறான், ஆலயத்தினுடைய பனிமுட்டுகளை, அதன் ஆலயத்தில் இருந்த பல கடவுள் ஏற்படுத்தின பொருட்களை வெட்டி துண்டாக்கி சிதைத்து விடுகிறான். அவன் உருவாக்கின கடவுள்களுக்கு தூபம் காட்டும்படி செய்கிறான். கடவுளுக்கு தூபம் காட்டல, ஆலயத்தையே மூடிட்டான். 29ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் பாருங்க. இல்ல, 29ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். எசேக்கியேல் சொல்றாங்க அவர்களுடைய பிதாக்களை குறித்து, நமது பிதாக்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமல் தூபம் காட்டாமல் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். கடவுளுடைய ஆலயத்தினுடைய கதவுகளை பூட்டி விடுகிறார்கள். கடவுளுடைய ஆலயத்திலே பலி செலுத்தவில்லை, கடவுளுக்கு தூபம் காட்டவில்லை. ஆனால் அவர்கள் மூலைக்கு மூலை பலிபிடங்களை கட்டி அவர்கள் வைத்துக் கொண்ட சிலைகளுக்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் சொன்னதோ வேறு கடவுள் இருக்கக்கூடாது, வேறு உருவங்கள் இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, என்னுடைய ஸ்தானத்திலே எப்பொழுதும் இரவும் பகலும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், இரவும் பகலும், காலையும் மாலையும் தூபம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இது கடவுள் அவர்கள் கொடுத்த ஒரு கட்டளை. இதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டா ஆலயத்தை பூட்டி தூபம் காட்டாமல் பலி செலுத்தாமல் விட்டுவிட்டு ஆனால் மற்ற கடவுளுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. பட்
அதுக்கு ஈக்குவலா இந்த வெண்கல சிலையும் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தூபம் காட்டிட்டு இருக்காங்க தினசரி. திஸ் பீப்புள், பிரியமானவர்களே, யோசுவா என்கிற கர்த்தருக்கு வைராக்கியமான ஒரு மோசேக்கு பின்பு எழுப்பின தலைவன், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி, அதற்கு பின்பு தாவீது என்கிற கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்ற அரசன் என இத்தனை பேர் வந்திருந்தும் கூட இந்த வெண்கல சர்ப்பமாகிய இந்த உருவம் ஒரு சிலை வணக்கம். இது அங்கே ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விடிவு என்று அறிந்திருக்காமல், அதை வைத்து மக்கள் வணங்குவதை ஒரு பொருட்டாய் எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விட்டார்கள். அவர்கள் வணங்கினார்களா என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு கூட இது ஒரு சிலை, இது அகற்றப்பட வேண்டியது என்கிற உணர்வு வரல. இன்றைக்கு நீங்க நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உங்களில் எத்தனை பேருடைய வீட்டில், இங்க இல்ல, ஒருவேளை இந்தியாவில் இயேசு என்று சொல்லப்படுகிறதான ஒரு படம் இருக்கிறது. இயேசு என்று இந்த உலகம் சொல்லுகிற படம். கெத்செமனே தோட்டத்தில் உட்கார்ந்து கையை கூப்பிட்டு ப்ரேயர் பண்றது போல, ஆடுகள், ஒரு 4-5 ஆடுகளுக்கு கூட ஒரு ஆட்டுக்குட்டியை இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு கொம்பை வச்சு நிற்கிறது போல, பல குழந்தைகள் கிட்டே வரும்போது ஒரு குழந்தையை தூக்கி ஆசீர்வதிக்கிறது போல, எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? அநேகருடைய வீட்டில் இருக்கக்கூடும். ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி யூ, காமன்லி இன் கிறிஸ்டியானிட்டி. எத்தனை பேருடைய கழுத்துகளில் சிலுவை தொங்கிட்டு இருக்குது? எத்தனை பேருடைய வீடுகளில் சிலுவை வச்சிருக்காங்க? இவைகள்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவைகள்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? அஃப்கோர்ஸ், கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையே, அதாவது சிலுவையில் தான் இயேசு மரிச்சார். சிலுவையில் இயேசு மரித்தார். சிலுவையை பார்க்க கடவுள் அழைக்கல. அந்த பாம்பு உருவம் இருக்குல்ல, அது ஒரு போல்ல இருந்துச்சு. அந்த போலை பார்க்க கடவுள் அழைக்கல. அந்த பாம்பு உருவத்தை மட்டும் தான் அங்க பார்க்க அழைச்சாரு, விடுதலை பெறுவதற்கு. அதே போல சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற, சிலுவையில் விலை கிரயம் செலுத்தின இயேசு, அவரை பார்க்கத்தான் நாம் அழைக்கப்பட்டோம், சிலுவைக்காக இல்லை. அந்த சிலுவையை ஒரு விக்கிரகமாக மாற்ற அல்ல. அதே போல இயேசு என்கிற நம்முடைய இரட்சகர் இருக்கிறாரே, அவரோடு அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தது யாரு? வேதம் சொல்லுகிறபடி யோவான். அவர் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்? ஏறக்குறைய 95-96 ஆண்டுகள். முதல் நூற்றாண்டு முடிவதற்கு வரைக்கும் உயிரோடு இருந்தார் அவர். இயேசுவனுடைய போட்டோ, அவருடைய உருவம் மிக முக்கியம் என்று கடவுள் கருதி இருந்தால், வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தில் இருக்கிறதையே காட்டின கடவுள் இதை வரைந்து வைக்க சொல்லியிருப்பார் இல்லையா? இயேசுவனுடைய உண்மையான உருவத்தை யோவான் வழியாகாது இல்லையா? It is not necessary for God, but for man it is necessary. For Satan it is necessary. பிசாசு இதுதான் இயேசு என்று காட்டி மக்களை நம்ப வைப்பதற்கு அவன் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி கொண்டிருந்தான். எப்படி யோசுவா, சாமுவேல், தாவீது போன்ற மக்களுக்கு உணர்வு இல்லாமல் அவர்கள் அந்த நிகுஸ்தான் என்று சொல்லப்படுகிறதான வெண்கல சிலைக்கு தூபம் காட்டுவதை கண்டும் காணாமல் இருந்தார்களோ, மக்கள் 800 ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தார்களோ, அதே போல கிறிஸ்தவ உலகத்தில் இயேசுவினுடைய போட்டோ அல்லது சிலுவை என்கிற இவைகளை ஒரு விக்கிரகமாக மாற்றி இருக்கிறார்கள். மாதாவுடைய சிலை, பல சிலைகள், மாதாவுடைய போட்டோஸ், எல்லா மதத்தினரும் ஒவ்வொரு சிலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் உருவமற்றவர், கடவுள் ஆவியாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம், வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறோம். ஆனால் நாம் ஒரு உருவத்தை வீட்டில் வச்சிருக்கிறோமே ஒவ்வொருத்தரும். நான் வைத்திருக்கல, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல், சோ ஐ எம் இன்க்ளூடட். அப்படி வைத்திருக்கிறோம் அல்லவா? டேக் திஸ் வேர்ட் கிளியர்லி. கடவுள் எப்படி பார்க்கிறார்? உலகம் எப்படி பார்க்கிறது? பிசாசு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான்? நாம் எப்படி மனம் திரும்ப வேண்டும்? நாம் எப்படி மனம் திரும்ப வேண்டும்? எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? ஏனென்றால் நாம் வளர 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 நமக்கு அதிகமான ஞானம் கிடைக்கும். கற்று அறிய அறிய அறிய, பக்குவம் பெற 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 ஞானம் வளரும். ஞானம் வளர வளர வளர
சிறு வயதிலே நாம் தெரிந்து கொண்டிருந்த அநேக காரியங்களை இப்ப செய்யறதில்ல. குழந்தைகளா இருந்த போது செய்யற காரியங்களை செய்வதில்லை இப்ப அநேகர். ஏனென்றால் வளர்ந்து விட்டோம், பக்குவம் அடைந்து விட்டோம், அந்த பருவத்தை கடந்து விட்டோம் என்பது போலவே ஸ்பிரிச்சுவலி when we grow we need to know what is God's way, what is world's way. உலகத்தினுடைய வழி எது? பிசாசு நாம் எதை நம்ப வேண்டும் என்று நினைக்கிறான்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதே என்று சொல்லி பார்ப்பான். ஒரு வகையில ஏற்றுக்கொண்டப்புடன் அதை விட்டுவிட்டு எப்படி தவறான ஒரு இயேசுவை அடையாளம் காட்ட வேண்டும் என்று பார்ப்பான். ஆகவே we need to take கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய வல்லமை அல்லது கடவுளுடைய இரக்கம், மன்னிப்பு ஆகிய இவைகளை பெற்றுக்கொள்ளவே கடவுள் அங்கே அதை ஏற்படுத்தினார் வனாந்திரத்திலே. அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொண்ட அவர்கள் அதை ஏற்படுத்தினவரை வணங்குவதை விட்டுவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதை வணங்கினார்கள். நாமும் அப்படிதான். கடவுள் நமக்கு ரட்சிப்பை சிலுவையிலே இயேசுவை ஏற்றினதின் வழியாக கொடுத்தாரே ஒழிய சிலுவையில் கொடுக்கவில்லை. இயேசு சிலுவையில் போனதுனால தான் சிலுவைக்கு மரியாதை. If Jesus is not in the cross, he was not hanging there. There is cross is nothing except the wood. When Jesus hanged on the cross, then it becomes significant. என்றாலும் அந்த சிலுவையை நாம் வணங்கலாமா? No. Jesus. That's all. எனவே இயேசு, வார்த்தை, ஜீவ அப்பம் என்கிற இவைகள் உருவம் இல்லை, போட்டோ இல்லை, சிலை இல்லை. ஆக இவைகளை நாம் சரியாய் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளை வழிபடுவதற்கு காரணமாய் இருக்க வேண்டிய கடவுள் கொடுத்தவைகளே கடவுளை விட்டுவிட்டு வழிபாட்டு பொருள்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையிலே மாறி இருக்கிறது. கடவுளை வழிபடுவதற்கு அல்லது கடவுள் அண்டையில் போவதற்கு, கடவுளுடைய இரக்கத்தை, மன்னிப்பை, மீட்கை பெறுவதற்கு வழிவகை செய்வதற்காகவே கொடுக்கப்பட்ட பொருட்கள், ஆசீர்வாதங்கள் கடவுளை விட்டு வழிபாடு பொருள்களாக மாறி இருக்கிறது. Think your life if you found anything like that. Please remove it like Ezekiel. அவனுக்கு உணர்வு வந்துருச்சு. அவன் தேசத்தை சுத்தப்படுத்துறான், அடைக்கப்பட்டிருந்த ஆலயத்தை திறக்கிறான், கதவுகளை சரி செய்கிறான், வழிபடத்தை செப்பனிடுகிறான், எல்லா பொருட்களையும் அப்புறப்படுத்துறான், எல்லா சிலைகளையும் ஒடிச்சு நொறுக்குகிறான். தேசம் முழுவதும் எல்லாத்தையும் நொறுக்கிட்டே வரும்போது இந்த ஒன்று நிற்கிறது. இது கடவுளை ஏற்படுத்த சொன்னது. அது வரைக்கும் யாருக்கும் இல்லாத உணர்வு அவனுக்கு வருது. அதையும் அடித்து நொறுக்கி அப்புறப்படுத்துகிறான். அதுபோல இதுவரைக்கும் ஒருவேளை நாம் அதை ஒரு பொருட்டாய் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற அநேக காரியங்கள் விக்கிரகங்களாய் நமது வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில், உங்கள் குடும்பங்களில் இருக்கும் பட்சத்தில், go and sit with God and get sense and get wisdom and get grace to look that one as idol. அதை ஒரு விக்கிரகமாய் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். விக்கிரகமாய் பார்த்தவுடன் விக்கிரகத்தை அப்புறப்படுத்து, விக்கிரகத்தை அப்புறப்படுத்து. அப்படி செய்கிற போது மட்டுமே நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் கடவுளுடைய வழி. இதுதான் கடவுளுடைய வழி. இன்றைக்கு நாம் எதை கற்றுக்கொண்டோம்? ஒன்று, don't ever despise or reject or disrespect God's provisions. First of all, இஸ்ரவேல் மக்கள் அதை செய்தார்கள், தண்டனையை அனுபவித்தார்கள். கடவுள் கொடுத்த நன்மையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள், அருவருத்தார்கள். They learned a painful lesson, most of them. ஆகவே கடவுள் கொடுக்கிற எந்த நன்மைகளையும் நாம் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், believe in the provision which God is given to us, Jesus. Believe in the provision which God is given to us and repent. Second thing. Third thing was
டோன்ட் மேக் ஐடல்ஸ் ஆஃப் எனிதிங். எதையும் விக்கிரகமாய் மாற்றி விடாதே. கடவுளிடத்தில் நடத்துவதற்கென்று கொடுக்கப்பட்ட எதையும் விக்கிரகமாய் மாற்றி விடாதே. இந்த 3 காரியங்களையும் சரியான முறையிலே நாம் புரிந்து கொள்ளும் போது, இயேசு அங்கே சொன்னது, சர்ப்பமானது வனாந்திரத்திலே மூசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட்டாயிற்று. என்ன நடக்கும்? உயர்த்தப்பட்டு அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். உயர்த்தப்பட்டு அவரை விசுவாசிக்கிறவன், நல்லா கவனிச்சுங்க, உயர்த்தப்பட்ட அந்த பொருளை விசுவாசிக்கிறவங்க இல்ல, அந்த சிலுவையை விசுவாசிக்கிறவன் இல்ல, உயர்த்தப்பட்டு அவருடைய படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவன் இல்ல, உயர்த்தப்பட்ட அவரை விசுவாசிக்கிறவர். உயர்த்தப்பட்ட போது அவர் பாவத்திற்கான விலையை செலுத்தினார். ஆகவே பிதா சமாதானம் அடைந்தார். ஆகவே பிதா அவர் வழியாய் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இஃப் யூ பிலீவ் இன் ஹிம் யூ காட் எட்டர்னல் லைஃப். இவ்வளவுதான் அதில் இருக்கிற தெளிவான மிகவும் எளிமையான சத்தியம். God provided Jesus. ஆகவே இந்த காரியங்களிலே நாம் கவனம் உள்ளவர்களாய், கருத்துள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது that will help us to gain the eternal life which God is provided for us. அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களே, அவர்கள் ஒருவரும் அதுக்கப்புறம் சாகல. சர்ப்பம் கடிச்சதுனால சாகல. சர்ப்பம் கடிச்சதுனால அதுக்கப்புறம் அவங்க சாகல. நம்மள பழைய பாம்பு கடிச்சிருக்குன்னு சொன்னல, பாவம் என்கிறதான ஒன்று நமக்குள் இப்போ விஷமா இருக்குல்ல. இஃப் யூ லுக் ஜீசஸ் who was hanged and if you believe, then நீ பாவம் என்கிற அந்த பாம்பு கடிச்ச விஷத்தினால இனிமேல் நீ சாக மாட்ட. If you keep your hope on Jesus, if you have your path, your course. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு சத்தியம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உள்வாங்கிக் கொண்டு இந்த வசனங்களை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. வாட் காட்ஸ் ஹார்ட் ஆக்சுவலி என்ன சொல்லுகிறது என்று. இப்படி நாம் படிக்கும்போது, கேட்கும்போது, நாம் குமாரனை பார்த்து மனம் திரும்பி வருகிற போது நமக்குள் ஏதாவது விக்கிரகங்கள் இயேசு என்கிற போட்டோ, சிலுவை மட்டும் நான் சொல்லல, many things which God given us as a blessings over the period of time turned into be an idol. அப்படி மாறுது அநேகருடைய வாழ்க்கையில. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவாய் இருந்தாலும் அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். விக்கிரகமாய் மாறிவிட வேண்டாம். அப்படி மாறாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். உணர்வு பெறுங்கள், மனம் திரும்புங்கள், கடவுள் அண்டையில் போய் ஆசீர்வாதத்தை மீண்டும் மீண்டும் பெறுங்கள். மே காட் பிளஸ் யூ. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.